நாகை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் கழுத்தில் அரிவாளை வைத்து மிரட்டி என்ஜின், GPS, செல்போன், மீன் உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரைக்கு வடக்கே 16 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகை சுற்றி வளைத்து கழுத்தில் கத்தியை வைத்து படகில் இருந்த 2 என்ஜினில் 1 இன்ஜின், 30 கிலோ மீன், 2 செல்போன் பேட்டரி, GPS கருவி உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். மாதத்தில் 2-3 முறை கடல் கொள்ளையர்களால் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்திருக்கும் மீனவர்கள் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நைட்டு 11 மணி இருக்கும், மழை பற்றிட்டு போனோம். போட்டுக்கிட்ட வந்தாங்க, கிட்ட சைடில் பிடிச்சிட்டாங்க. அப்படியே கத்தி எடுத்துட்டு ஆட்கள் போட்டில் ஏற்றாங்க. போட்டில் என்ன கிட்ட பையனை முன்ன போக சொன்னாங்க, முன்ன போயிட்டானுங்க. என்ன வந்து போட்டை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஆள் போகிற பைய இங்கே கத்தி எடுத்து வெட்டினாரு, வெட்டி தூக்கி போட்டுக்கிட்டாங்க. அதே ஆள் வந்து பேட்டரி கிடைச்சி பேட்டரி தூக்கிட்டாரு, மீன் அள்ளிட்டாரு. அங்கே சீப்பேசி தூண்டி பக்கத்தில் லைட்டு கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டாரு. அள்ளிக்கிட்டு போகும்போது வந்து அதில் போயிட்டாங்க. அவங்க வந்து வேற ஒன்றும் இல்லை. அதான் பேசுகிற வாயில் வர எல்லாம் கேட்டாங்க. அவங்க என்ன வாயில் வச்சு எல்லாம் கை கேட்டாங்க. தமிழ் தான் பேசுகிறாங்க, என்ன பேசுறது தெரியும். போகும்போது சொல்கிறாங்க வந்து கஞ்சா வரும்போது அடுத்த கடை வந்து கஞ்சா எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படின்னு சொன்னேன், சார் எங்கள் வேளாங்கண்ணி அப்படின்னு வேளாங்கண்ணி தான் முன்னாடி எங்களுக்கு வந்து எங்கள் இன்ஜின்லாம் வெட்டியிருப்பான்டா அப்படின்னு சொன்னாங்க. அதே போட்டாங்க வந்து.